ஹாய் செலிபிரிட்டிஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு நம்ம வந்துருவோம். எப்போதும் பாசிட்டிவாக இருக்க 10 வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 8 வழிகள் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது 8 வழியிலே நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, கன்ஃபார்மாக நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிரும். இதுக்கு என்னலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இது நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வாங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், சரியா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாதவன் யார் சொல்லுங்கள்? அவங்க தகுதியை பொறுத்து கஷ்டங்கள் வந்து வேறுபடுமே தவிர கஷ்டம் இல்லாதவன் மனுஷனே கிடையாது. சிலருக்கு ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு பணத்தில் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. சிலர் என்ன நினைப்பாங்க, இது வந்து நம்ம கேட்டகரி, தன்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறது. இப்படி ஏதோ ஒன்று திணுசாக இருக்கும், ஆனால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பாரு, அவன் நிம்மதியாக இருக்கான், ஜாலியாக இருக்கான், நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம்னு நினைப்போம். அக்கறைக்கு இக்கரை பச்சை, அங்கே போய் பார்த்தா தான் போதும், எப்பா நம்ம வாழ்க்கையே நல்லா தான்ப்பா இருக்குது, அவன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நடந்துடும். ஸோ அதனால் அந்த பிரச்சனை யாருக்கு தான் இல்லை. ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் இதுலேயும் சில பேர் எப்போதுமே ஸ்பெல் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி தெரியுமா? அவங்க வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமலாம் கிடையாது, அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போதும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அது ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோடு பேச போகிறோம். ஸோ வாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளோட 3வது கை எது? ஃபோனு. அந்த 3வது கையை வெட்டி தூர போட்டுட்டாலே போதும், நம்ம வந்து நார்மலாக நல்லா ஆயிடுவோம். ஏன்னா எந்திரிச்ச உடனே கண்ணை முழிச்ச கையோட ஃபோனை தான் எடுக்கிறது. ஃபோனை எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? சும்மா இருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பு, அப்படி இல்லைன்னா இன்ஸ்டா. இதுக்குள்ளே போனனாலே மண்டை வந்து ஒரு சைஸாக குழம்பி போயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எவனாவது ஒருத்தனாவது நல்ல வீடியோ போடுறானாடா, டால்ட்டா மாட்டேங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான். அதுலேயும் காலையில் எந்திரிச்ச உடனே சேட் ரீல்ஸு, நெகட்டிவ் நியூஸு, பிரேக்கப் வீடியோ இதெல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், மனசு இன்னும் ஹெவியாயிரும். நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா, காலைல எந்திரிச்சோன்னே நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறோமோ அதுதான் அன்றைக்கி ஃபுல் டே நடக்கும். நைட்டு தான் நினச்சிக்கிட்டே படுத்துருப்போம், காலைல எழுந்திரிச்சி இது செய்யணும், அதை செய்யணும், இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தாட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்மளுடைய மனசை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தான். ஸோ அந்த 3வது கையை வெட்டி தூர எரிஞ்சிருங்க. அதுக்கு பதிலாக 2 மினிட்ஸ் அமைதியாக உட்காருங்க. ஒரு நல்ல தாட்டை நினச்சிக்கோங்க, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிருக்கோம், இந்த வேலையை முடிக்கணும், இது மூலமாக நமக்கு வந்து நிம்மதி இருக்கும், சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே மோட்டிவேட் பண்ணணும். இன்னைக்கு நல்ல நல்லா அமையணும் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயம் மாதிரி தான் இது வந்து தோணும். ஆனால் நீங்கள் வந்து நம்ம மைண்டை வந்து செட் பண்ணுறதுக்கு உண்டான சூப்பரான சேலஞ்சுனா அது இதுதான் அப்படின்னு சொல்லுவேன்னா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சோம் நீங்கள் ஃபோன் பார்க்காம இருந்து பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது, இம்ப்ரெஸ் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம லைஃப்பில் பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நம்மளை வந்து பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா நம்ம தான் ரொம்ப நல்லவங்களாச்சே. ஸோ நம்ம என்ன நினைப்போம், எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும்ப்பா, நமக்கு மட்டும் எல்லாரையும் பிடிச்சிருக்கு, ஸோ மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்களாக இருப்போம். வடிவேலு சொன்ன கதையாக, நீங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, உங்களையும் பிடிக்காதது ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் எவ்வளோ ஒரு கருப்பாடு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கத்தான் செய்யும். அந்த கருப்பாட்டை போய் நீங்கள் வெள்ளாடா மாற்றலான்னு நினச்சிக்கிட்டா சத்தியமாக முடியாது. இந்த பிரபஞ்சமேவே தலைகீழ நின்னா கூட உலகத்தில் எவனுக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக நம்மளா பிடிக்காது. அது எவன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நாளாகுமே தவிர, ஆனால் கருப்பாடு கண்டிப்பாக இருக்கும் எல்லா கூட்டத்துலேயும். ஸோ அவங்களுக்காக நம்மளோட சந்தோஷத்தை நீங்கள் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? அவங்க நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களை மதிக்காதவங்கள, ஹர்ட் பண்ணுறதவங்கள கண்டுக்கவே செய்யாதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி வைங்க. நான் சொன்னது தான், அவங்க ஒரு அடி தள்ளி வைக்கிறாங்களா, நீ மொபைல் தான் தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி தூரம் நம்ம அவங்கள வந்து தள்ளி வச்சுருவோம். அப்படி மட்டும் நீங்கள் தள்ளி வச்சு பாருங்கள், நிம்மதியாக இருக்கலாம். நோ கம்பேர். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்கடா. ஐயோ, இந்த இன்ஸ்டா தொல்லை தாங்க முடியலடா, அந்த கொசு தொல்லை தாங்க முடியலைங்கிற மாதிரி எப்போ பாரு எதையாவது ஒரு ஷூட்டிங் வீடியோ போட்டு தள்ளிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இதனால் நானே சண்டை போட்டிருக்கேன் என் வீட்டுக்காரர் கூட. இன்ஸ்டா ரீலை பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதே மாதிரி எனக்கும் பண்ண வேண்டியது. அந்த நிரோஷாவை பற்ற வைக்க 10 ரூபாய் லிங்க்ஸ்ட்டுன்னு கேட்பார் தெரியுமா, என்ன உனக்கும் அதே மாதிரி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பைத்தியக்காரி மாதிரி. இவர் கேட்க ஆரம்பிச்சார், என்ன உனக்கும் அதை மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணினா கூட பரவாயில்லைங்க, என்ன தெரியுமா சொல்லிட்டாரு கடைசி, அதெல்லாம் ரியல் லைஃப் இல்லை, ரியல் லைஃபு நம்ம இருக்கதான் ரியல் லைஃபு, அதனால் வாயை மூடிட்டு பேசாமல் இரு அப்படின்ட்டாங்க. சே, இந்த அவமானம் உனக்கு தேவையா அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு உட்காந்து கண்ணை கசக்கி அழுதுகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மூக்க சொரிஞ்சிக்கிட்டே யோசிச்சேன், சரி இதுக்கு மேலே இதை நினச்சி அழுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம முதல்ல இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறதை நிப்பாட்டணும் அப்படின்ட்டு. சாரி, இப்படி வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதை நிப்பாட்டணும் அப்படின்ட்டு அதுலேருந்து இப்போ கொஞ்சம்
கொஞ்சம் நல்ல பிள்ளையா மாறிட்டேன். ஏன் தெரியுமா? இந்த இன்ஸ்டா ரீல்ஸை பார்க்க வேண்டியது, இதே மாதிரி என் லைஃப்பில் நடந்தால் எப்படிலாம் இருக்கும், நம்ம தானே இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு உட்காந்து புலம்ப வேண்டியது. இப்படி புலம்புறதுனால யாருக்கு கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். சோசியல் மீடியாவில் எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமாக கிடையாதுப்பா. அவங்களுக்கும் பெர்ஃபெக்ட் லைஃப்லாம் இதெல்லாம் கிடையாது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வண்டவாளம் ஃபுல்லாக தண்டவாளம் ஏறி போய் உட்காந்துருக்கோம். ஸோ உங்கள் ஜேர்னி வேறு, அவங்க ஜேர்னி வேறு. அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம மண்டை குழம்பிரும். நான் கண்டுபிடிச்சி தெளிவாக இப்போ தான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். இன்னும் எப்படி சொல்கிறது, நமக்கு தேவையில்லாத தாட்ஸ்லாம் இந்த இன்ஸ்டா ரீலு, இந்த யூடியூப் ரீலில் தப்பு தப்பானதை பார்க்குறதுனால தான் வருது. நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் பார்த்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட புருஷனையோ நம்மளோட மாமியாரையோ நம்ம மாற்ற முயற்சி பண்ணணும்னா அது நம்மளை தான் கஷ்டப்படுத்தும். ஸோ நம் தலையெழுத்து அப்படியே அப்படின்னு நினச்சி எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசிச்சுக்கணுமே தவிர கம்பேர் பண்ணி வாழவே கூடாது. நேற்று வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படித்தான் இந்த வரைக்கும் இனிமேலும் இருக்கணும். சரியா? 4வது அதாவது நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க தெரியுமா? அவங்ககிட்ட டிஸ்டன்ஸே வைங்க. இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவங்கங்க மாதிரி. இவங்கெல்லாம் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. சில பேர் எப்போதும் நெகட்டிவாக மட்டும்தான் பேசுவாங்க. பிள்ளைங்கள திருத்தவே முடியாது. எப்படி சொல்கிறது, இப்போ வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். சில பெரியவங்களாம் இருப்பாங்க ரொம்ப மங்களகரமாக பேசுவாங்க. உன்னால் முடியும்ப்பா, நீ செய்யுமா, நீ நல்லபடியாக போயிட்டு வாமா அப்படிம்பாங்க. சில பேர் இருப்பாங்க எப்படி தெரியுமா? வெளியே போய் தொலைஞ்சிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிரு பேசாமல் அப்படிம்பாங்க. இதே பிள்ளைங்க நடக்கும்போது அம்மா கீழே விழாமல் பார்த்து நடமா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கீழே விழுந்து தொலைச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என் லைஃப்பில் நான் கண்கூட பார்த்தது. அதாவது பெரியவங்க அப்படியும் இருக்காங்க, இப்படியும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல தான் முக்கியம். சில பேர் நெகட்டிவாக மட்டும்தான் பேசிட்டே இருப்பாங்க. உன்னால் முடியாது, நீ எப்படி ஃபெயில் தான், ஆமாம் நீ படித்து கிழிச்ச, இப்படி பேசுகிறது, நீலாம் வேஸ்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே வடிவேல் டைலாக் தான், அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரவே மாட்ட அப்படின்ட்டுருவாங்க. இப்படி பேசுகிறவங்கள பக்கத்துலலாம் வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் வச்சுட்டுலாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். நம்ம கான்ஃபிடென்ஸை ரொம்ப ஸ்லோவாக குறைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ உங்கள் மனசுக்கு அமைதி யார் கொடுக்குறாங்களோ அதிகமாக இருங்க. உண்மையிலே எனக்கு இந்த நெகட்டிவ் பீப்புளை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறது, என்னடா நம்ம லைஃப்பில் பிறக்கிறது அப்படியே பேசுகிறோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை வந்து படுத்திருக்காங்க. பிள்ளைங்கள வெளியில் விடுவோன்னு வைங்களேன், அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ அவன் கீழே விழுந்துட்டு வரணும், அதுக்கப்புறம் இருக்கு அப்படிம்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்துருக்கணும், டேய் கீழே விழாமல் பார்த்து விளாட்றா அப்படிலாம் சொல்லி விடணும். அவங்க எப்படி சொல்லி விடுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு தலைக்கு ஏறும். அப்புறம் பார்த்தா சரி பெரியவங்க எதுவும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சந்தானம் சொன்ன மாதிரி அமைதியாயிடணும். சரியா? 5வது உடம்ப வந்து நல்லா கவனிச்சுக்கங்கடா. மைண்டு ஹாப்பியாக இருந்தால் மட்டும்தான் பாடி ஹெல்த்தியாக இருக்க முடியும். பேஸ் மட்டும் வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ தினமும் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வாக்கிங் போங்க, வாட்ரு நிறைய குடிங்க. தண்ணி நிறையா குடித்தாலே உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒழுங்காக தூங்குங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க. நானே ஒழுங்காக தூங்குறதில்ல, ஆனால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டேன் பார்த்தீங்களா? என்னத்த சொல்ல, எனக்கும் அப்படித்தான் நைட்டு ஒழுங்காக தூக்கமே இல்லை. ஆனால் ஒழுங்காக நல்லா தூங்கணும்னு நினச்சே தூங்காமல் கிடக்கிறேன். ஸோ நீங்களாவது ஒழுங்காக தூங்குங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் மென்டல் ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உடம்பு டயர்டாக இருந்தால் மைண்டும் நெகட்டிவாக தான் யோசிக்கும். ஸோ உடம்பை வந்து டயர்டாக வச்சுக்காதீங்க. 6வது பாயிண்ட் ப்ரேயர், கடவுள் நம்பிக்கை. மனசு ரொம்ப ஹெவியாக இருக்கும்போது யார்கிட்டையுமே சொல்ல முடியலைனா உடனே நம்ம யாரை திரும்ப தேடுவோம்? என்ன படைச்ச ஆண்டவனே நீ எங்கே இருக்க அப்படின்னு தான் தேடுவோம். ஏன்னா நம்மளை படைச்சி விட்டுட்டு இதை வரை யோசிப்போம். என்ன நேரத்தில் பெற்றாங்களோ தெரியல, எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம். இது என்ன காரணம் தெரியுமா? நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல முடியாது. மனுஷங்களால் எதுவுமே நடக்க முடியாதுங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் உழுற இடம் இந்த கடவுள் தான். சில கண்ணீர் வந்து சைலண்ட்டாக விழும். ஆனால் நம்ம பண்ணுற ப்ரேயர் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்டா. என்னடா நமக்கு மட்டுமே சோதனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுடைய பாவக்கணக்குகளை வந்து சரி பண்ணுறதுக்காக கூட உங்களுக்கு வந்து இந்த சோதனைகள்லாம் வரலாம். ஸோ சோதனைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனைப்பட்டு உட்காராம, சோதனையும் வேதனையும் இல்லாமல் உங்களோட இதை நீங்கள் சாதனையாக மாற்றணுன்னா அது கடவுள் நம்பிக்கையால் மட்டும்தான் முடியும். சில நேரம் வந்து ஆன்சர் உடனே கிடைக்கவே செய்யாதுப்பா. நம்மளால் வச்சு செய்வாங்க இந்த கடவுள். ஆனால் ரொம்ப ரொம்ப கற்றுக் கொடுத்துருவாங்க. அதுதான் முக்கியம். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுறமே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஒரு காலத்தில் இதுதான் உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக வந்து மாற்றும். சரிங்களா? அது போதாதா? அதுவே பெரிய பிளெஸ்ஸிங் தானே. ஸோ கடவுள் நம்பிக்கை எப்போவுமே வேணும். சரியா?
7வது எல்லாமே டெம்பரவரி தான். இப்போ ரொம்ப அளவைக்கிற விஷயம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவோம். ச்சே! இதுக்கா போட்டு அழுதோம், ஜிபி மேட்ரு அப்படி நம்ம நெனைக்கிற அளவுக்கு அது இருக்கும். ஆனா அது நடக்கும்போது, ஐயோ! கடவுளே! இத என்னால தாங்க முடியலையே அப்படின்னு யோசிப்போம். ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் சால்ட் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடக்கும். ஸோ இப்ப இருக்கிற பெயின் கூட பெர்மனன்ட் இல்லடா. கண்டிப்பா உங்களோட லைஃப்பும் மாறும். ஸோ டோன்ட் ஃபீல் சரியா? எத நெனச்சு கவலைப்படக்கூடாது. 8வது நீங்களே ஃபர்ஸ்ட்டு உங்கள லவ் பண்ணுங்க. யாராச்சும் வந்து என்ன லவ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லாம, அப்பதானே ஹேப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லாம, நானே என்ன லவ் பண்ணுவேன். ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்ட்டு உங்கள நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு முதல்ல கண்ணாடிய பாருங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு புடிச்ச மாரி இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. முதல்ல நீங்க உங்கள அக்செப்ட் பண்ணணும். "ஏய் நான் அழகி தாண்டி" அப்படின்னு நீங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். "அவள பாரு அழகா இருக்கா, இவள பாரு அழகா இருக்கா, நான் கருப்பா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், என் முடி கம்மியா இருக்கு, நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன்." இந்த 1008 கம்பேரிசன நிப்பாட்டுங்க. எனக்கு என்ன குறை? அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யார பார்த்தாலும் அழகா தெரியாது. ஏன்னா நீங்க மட்டும் தான் அழகா தெரிவீங்க. நமக்கு எந்த குறையும் இல்லன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நம்மள நாம வந்து அக்செப்ட் பண்ணணும். உங்களோட குறைகளையும் சேர்த்து லவ் பண்ண ஆரம்பிங்க. குட்டையா இருக்கீங்களா? ஆமா நான் ஷார்ட்டா இருக்கேன், அழகா இருக்கேன். அப்படி சொல்லி பாருங்க. நானே குட்டையா இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நெட்டையா இருக்கவங்க என்னமா சொல்லுவாங்க, ச்சே பனைமரத்துக்கு பாதி இருக்கேனே என்னடா வாழ்க்கை அப்படின்னு நெனைப்பாங்க. ஸோ நீங்க வந்து எல்லாமே நமக்கு தான் குறை இருக்குன்னு நெனைக்காதீங்க. மனுஷனா பொறந்த கடவுள் வந்து மனுஷன பொறக்க வைக்கும்போதே ஏதாவது ஒரு குறைய குடுத்து அனுப்பியிருக்காரு. அத விட மெயினா ஒரு மானங்கெட்ட மனசையும் சேர்த்து அனுப்பி விட்டுருக்காரு. அது எப்பவுமே இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு தான் ஆசைப்படும். அடுத்தவன் என்ன வச்சிருக்கான் அப்படிங்கிறத நெனச்சு நெனச்சு கவலைப்படுமே தவிர, அப்பாடா நம்மட்ட இது இருக்கு அப்படின்னு நெனச்சு சந்தோஷமே படாது. ஸோ அந்த மனசு வந்து ஒரு குரங்கு தான். அந்த குரங்க கொஞ்சம் கெட்டி போட்டு வைங்க. இது தான்டா ரியல் கான்ஃபிடன்ஸ் சரியா? லாஸ்ட்டா வாழ்க்கையில பாசிட்டிவா இருக்கன்னா, ப்ராப்ளம் இல்லாம இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ப்ராப்ளம் வந்தாலும் மீண்டும், மீண்டும், மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாரி மீண்டும், மீண்டும் எழுந்து நிக்க கத்துக்கணும். யாராச்சும் உங்கள ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், போடா உனக்கு ஒரு வேலையே இல்ல. அ எஸ்ஜே சூர்யா சொன்ன மாரி போடா பைராட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. கண்டுக்காதீங்க. சாரி இந்த வார்த்தை சொன்னதுக்கு. இல்ல அவரு சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கும். எவ்வளோ அவரு கஷ்டப்பட்டுருந்தாருன்னா, அசால்ட்டா அந்த வார்த்தைய சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ யார் ஹர்ட் பண்ணாலும் சரி, அவங்கள கண்டுக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா நல்ல காலம் வரும். எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அதுவரை நம்மளை நாமே கை விட்டுறக்கூடாது. எனக்கு நான் தான் ஸ்ட்ராங்கு, உங்களுக்கு நீங்க தான் ஸ்ட்ராங்கு. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் செல்லங்களா. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா ஒரு லைக்கையும், ஒரு ஹைப்பையும் பண்ணி விடுங்கப்பா. அப்பந்தானே வீடியோ ஓடும். எனக்கும் ஒரு மோட்டிவேட் ஆகும். உங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்றேனே, எனக்கு யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் பண்றீங்களா? இந்த ஒருத்தர் லைக்க பண்ணி போட்டா நானும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருப்பேன்ல. அத பண்றதே கிடையாது. இந்த ஊருக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தா சாமிகிட்ட வரீங்க. அந்த சாமிக்கே ஒரு பிரச்சனைங்கிற மாரி உங்களுக்கெல்லாம் தீர்வு சொல்றதுக்கு நான் இருக்கேனே. ஒரு லைக்கையும், ஒரு ஹைப்பையும் பண்ணி போட்டா, மிச்சமா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல. இன்னைக்கு ஒழுங்கு மரியாதையா கொஞ்சமாச்சும் போட்டு விட்டுருக்கடி செல்ல குட்டிங்களா. எனக்காக போட்டு விட்றணும். சரியா? அக்கா எதிர்பார்ப்பேன். நீங்க இன்னைக்கு லைக்க பண்றீங்க. டாட்டா பாய்ம்மா. இதே மாரி நான் இன்னொரு வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பி ஸ்ட்ராங். நம்ம தான் நம்மள கவனிச்சுக்கணும். சரியா செல்லக்குட்டி? பாய்டா தங்கங்களா.